உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இப்போ மணி பார்த்தோம்னா 4:13 ஆகுது. நம்ம வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு ரைடு போக போகிறோம். நம்ம கிரிவலாக்ஸ் ஆக்சுவலாக வர வேண்டியது, ஆனால் கோப்ரோ அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறேன்னு அம்போன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் லாங் ட்ரைவ் எதுவும் பைக்கில் போகலை, வேறு எதுவும் டூரும் போகலை. ஸோ இப்போ தான் எல்லாம் வாங்கி இங்கே ரெடியாகி கிளம்பலான்னு பார்த்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அவன் வர முடியல. பிளான் பண்ணனால நம்ம மட்டும் போகலான்னு கிளம்பியாச்சு. சரிங்களா, ஃப்ரெண்டோட பைக் கொண்டுட்டு நம்ம சென்னை போகிறோம். எல்லாம் செட்டப்லாம் ரெடி நம்ம கிளம்பியாச்சு. காற்று ஏரெல்லாம் நேற்றே செக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பைக்கில் ஏறிக்காது நம்ம டக்குன்னு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு தடவை சுற்றுச்சுங்க என் காலில். மரங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஈச் பேரிச்ச மரம் இதாக இருக்கு, சூப்பராக இருக்குது. நண்பர்களே, நம்ம சென்னை வந்தாச்சு. இந்த பாருங்க சரோ இருக்கான். வந்து அடுத்து படத்துக்கு போகிறோம், யூத் போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. படம் பார்த்தாச்சு. நம்ம அதோட நம்ம தங்கச்சியை கூட்டிகிட்டு இங்கிட்டு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஏதோ அத்தோ மொய்யோ கௌசவி நண்பன் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி என்னென்னத்தையும் வச்சு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒரு வெளுத்து கட்டியாச்சு. நல்ல சாப்பாடு, சரச்சரன்னு போய் ஒன்றையும் விடலை. எல்லா கடையிலையும் போயிட்டு வெளுத்து கட்டிட்டு வந்துட்டோம். அது அப்படிதான் அவ்வளோதான். என்ன ஆனால் மைனஸ் சீனஸ்லாம் ஒன்றும் இல்லையா? இது ஒன்றுமே தெரியல. சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா காசு போட்டுக்காங்கடா. இது வந்து இது என்னன்னே தெரில. எங்கள் நொங்கு பால் ஒன்று கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. அதை காட்டுறா, இதுதான்டா நம்ம ஃபேவரேட். நான் அவ்வளோதாங்க. சென்னைக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு.